கண்ணன் திருவடி கோலம் இடுவது ஏன்? கண்ணர் ஆயர்பாடி பெண்கள் வைத்துள்ள வெண்ணெயை திருடும் போது வெண்ணெய் கீழே சிந்தி அதில் அவன் பாதங்கள் பதிந்து வீடு முழுவதும் கண்ணன் வந்து போனதற்கான கால் தடங்கள் இருக்கும். இதை வைத்தே கண்ணன் வெண்ணெய் திருடி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வார்களாம். இருப்பினும் கோபப்பட மாட்டார்கள். கண்ணன் வந்து போனால் அவர்கள் வீட்டு பசுக்கள் நிறைய பால் சொரியும், செல்வம் பெருகும் என்பது அவர்களின் நம்பிக்கை. இந்த தாற்பயத்திற்காகவே நம் முன்னோர்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று தங்கள் வீடுகளில் வெண்ணெயினால் கண்ணன் பாதங்களை போடுவதை வழக்கமாக கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தை பாத சுவட்டை மாக்கோலமாக வரைவது நாடெங்கும் எல்லா இடங்களிலும் மரபு வழி பழக்கமாக உள்ளது. இப்படி பாதம் வரைவதில் சைவ வைணவ ஒற்றுமை இருப்பதாக சொல்கிறார்கள். குழந்தைகளின் பாத வடிவ சுவடு பார்ப்பதற்கு 8 போன்ற வடிவுடன் இருக்கும். அதற்கு மேல் 5 விரல்கள் பதிவுகள் இருக்கும். அதாவது ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரமும் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரமும் ஒருங்கிணைந்து இருப்பதை திருப்பாதம் பிரதிபலிக்கிறது. 16,108 ராணிகளுடன் துவாரகையில் கண்ணன் ஆட்சி செய்தான். அப்போது நாரத முனிவர் அரசிகள் ஒவ்வொருவரின் வீட்டிற்கும் சென்றபோது எல்லோர் இல்லத்திலும் கண்ணன் இருப்பதைக் கண்டு அதிசயித்தார். அதே போல் பிருந்தாவனத்தில் நடந்த ராசலீலையிலும் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணன் கூட இருந்து ஆடிப்பாடினார். இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து ஆனந்தப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கவல்ல மகிமை வாய்ந்த தெய்வ குழந்தை கண்ணன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி என்று திருவடி கோலம் இடப்படுகிறது. அன்று எல்லோர் இல்லத்திலும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணரின் அருளாட்சி இருக்கும். அதாவது கண்ணனின் அருட்சக்தி அங்கே கொலு வீற்றிருக்கும்.